வார்த்தைய பேசுனதுக்கு எப்படி சுருன்னு போறா பாரு. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. சரி கங்காதரன், உங்களை தேடி யாராவது வந்தா நான் எந்த விலாசத்தை கொடுக்கறது? எங்களை தேடிட்டு யாரும் வர மாட்டாங்க. உங்க பசங்க கூடவா வர மாட்டாங்க? தீபக் தான் வருவான். ஆனா நான் அவனுக்கு போன் பண்ணி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். வரட்டுமா சித்தி? சித்தப்பா என்ன சித்தப்பா? சித்தப்பா என்னது இது குழந்தை மாதிரி? நான் எங்கேயும் போல. எப்பவுமே நான் உங்க பக்கத்துல தான் இருப்பேன். கங்காதரா வாடான்னு ஒரு போன் பண்ணுங்க, நான் ஓடி வந்து உங்க முன்னாடி நிற்பேன். சித்தப்பா பிளீஸ், உங்களுக்கே நல்லா தெரியும் யாராவது அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு. அழாம என்ன சிரிச்ச முகத்தோட அனுப்புவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. சந்தோஷம் போயிட்டு வாடா. குட். வர சித்தப்பா. கங்காதரா, நான் செத்தா நீ தாண்டா எனக்கு கொல்லி வைக்கணும். நான் செத்து கிடக்கிறப்போ நீ ஊர்லயே இல்லாத போனா கூட நீ வந்த பிறகுதாண்டா எனக்கு கொல்லி வைக்கணும். உன் கையால கொல்லி வாங்காம இந்த கட்ட வேகாதுடா, வேகவே வேகாது. என்ன அழவேணான்னு சொல்லிட்டு நீ அழுவுறியடா. Cheers my boy, cheers. சந்தோஷமா போயிட்டு வாடா. வர சித்தப்பா. என்ன விட்டு போறா? என்ன செய்ய? எனக்கு யாரா இருக்கா? ஐயோ, நீ ஒருத்தன் தாண்டா இருந்த. அவனும் போயிட்டான். பாவி மனுஷன். இவளோட கடவுளே. ஐயோ ஐயோ, இது என் வீடு, என் வீடு, இது என் வீடு, இது என் வீடு, இது என் வீடு. ஐயோ, இது என் வீடு, இது என் வீடு, இது என் வீடு, இது என் வீடு. இவ்வளோ பெரிய வீடு என் வீடு, இது என் வீடு. ஏன் உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கு? இவ்வளோ பெரிய வீடு நமக்குன்னு சொந்தமா இருக்கு. உன் மூஞ்சில சந்தோஷமே வராதா? ஐயோ ஐயோ, நீ உயிரோட இருக்க வரைக்கும் தான் இது உன் வீடு. நீ போனமா போனா தனியா தான் போற, வீடு கூட வராது. என்னமோ உங்க அப்பா சம்பாதிச்ச வீடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கங்காதரன் போட்ட பிச்சடி ஏன் வீடா? ஏன் வீடு? நெட்ல மீரா போட்டோ போட்டிருக்காங்களா? எஸ். கடங்காரி கடங்காரி பண்றதையும் பண்ணிட்டு முகத்தை அப்படியே பசு மாதிரி பாவமா வச்சுக்கிட்டு இருக்கான். அது மீரா போட்டோ போட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்களா? ஆமாண்ணா. இதுக்கு மேல இங்க இருந்தா என் தலை வெடிச்சிடும். கண்ணுக்கு மரவா போயிடுறேன். அப்பா, தீபக் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாதியில எழுந்து போனா என்னப்பா அர்த்தம்? நான் என்னமோ. உட்காருங்கப்பா, உட்காருங்க.
சண்டாடி இவன் நடத்துற நாடகத்தை பக்கத்துல இருந்து வேற பாருன்னு சொல்றாளே இவளை. நல்லா பாத்தீங்களா? நெட்ல இருந்தது நம்ம மீரா போட்டோ தானா? இல்ல நீங்க பதட்டத்துல வேற யாராவது போட்டோவை பார்த்துட்டு மீரான்னு சொல்றீங்களா? என்னமா நடிக்கிறா, தாங்க முடியலடா சாமி. என்னடாக அது? ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் குழப்பமானவன் இல்லை. அப்படின்னா அது மீராவே தான். யாரோ ஒருத்தன் மீரா போட்டோவை இந்த மாதிரி வெப்சைட்லலாம் போட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை, குழப்பமே இல்லை. நான் தெளிவா இருக்கேன். இல்ல நான் எதுக்காக இந்த மாதிரி கேட்டேன்னா, மீரா கர்ப்பத்தை கலைக்க பார்த்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்தே உங்க முகம் வேற மாதிரி ஆயிடுச்சே. பாவி மக, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி என்னமா பிரச்சனையை உருவாக்குறா? அதான் குழப்பமா இருந்தீங்களா இல்ல தெளிவா இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆக்சுவலா மீரா அபார்ஷன் பண்ண போனதை நீங்க மறந்துட்டீங்க தானே? என்னக்கா அது என்ன மறக்கிற விஷயமா இல்ல மன்னிக்கிற விஷயமா? யாரும் எதுவோ சொன்னதுக்காக அவ என் மூத்த வாரிச கலைக்க போயிருக்கான். அத போய் மறக்க சொல்றியே? நான் எங்க மறக்க சொன்னேன்? நீ மறக்கவே கூடாதுன்னு ரொம்ப பக்குவமா எடுத்து கொடுக்கறேன். ஆமா, நான் கலைக்க தான் ட்ரை பண்ணேன்னு அவ சொன்ன நிமிஷத்துல இருந்து நான் அவளை விட்டு விலகியே இருக்கேன். நான் எங்க மறக்க சொன்னேன்? நீ மறக்கவே கூடாதுன்னு ரொம்ப பக்குவமா எடுத்து கொடுக்கறேன். ஆமா, நான் கலைக்க தான் ட்ரை பண்ணேன்னு அவ சொன்ன நிமிஷத்துல இருந்து நான் அவளை விட்டு விலகியே இருக்கேன். இதான் எனக்கு வேணும் தீபக். இதுதான் என்னோட தேவையே. அவ இருக்கிற திசையை கூட நான் திரும்பி பார்க்கறது இல்ல. ஏன் அவ கூட ஒரு வார்த்தை கூட நான் பேசுறது இல்ல. நான் அவ மேல அவ்வளவு கோபமா இருக்கேன். நீங்க பண்றது ரொம்ப அக்கிரமம் தீபக். குடும்பம் நல்லா இருக்கணும் தானே அவ போய் கருவை கலைக்க போனா. அதுக்காக தான் கையை கால் வெட்டி இருந்தா எனக்கு ஓகே. ஆனா அவ ஏன் என் குழந்தையை கலைக்கணும்? இது போதும். அவ வேற நான் வேறங்கிற நினைப்பு வந்துடுச்சுல, இது போதும். இத பாருனாக்கா, திரும்ப திரும்ப அந்த அபாஷன் மேட்டரை எனக்கு ஞாபகப்படுத்தாத. அதை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஓகே, நீ முதல்ல அந்த போட்டோ மேட்டருக்கு வா. இது வெளியே தெரிஞ்சா எனக்கு பெரிய அவமானமா இருக்கும்னு சம்பந்தப்பட்ட வெப்சைட் சொல்லி போட்டோ வைரஸ் பண்ண சொல்லிட்டேன். அது அப்புறம் முதல்ல மீரா விஷயத்துல இந்த மாதிரி நடந்துக்கிறது யாருன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். இத யாரோ ஒரு சாதாரண ஆள் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. யாரோ ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்க தான் மீரா பேரை டேமேஜ் பண்றதுக்காக இது பண்றாங்கன்னு தோணுது. யார் மேலையாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா தீபக்? தெரியல நகா, தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கு. யாரு மேல சந்தேகப்படுறதுனே தெரியல. இவதான்டா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. யாரோ எனக்கும் மீராவுக்கும் நெருக்கமா உள்ளவங்க பண்ற மாதிரி தான் தெரியுது. வாங்க தம்பி வாங்க, ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. இவதான் எல்லாத்தையுமே பண்றான். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நெட்ல வந்த மீரா போட்டோ எப்பவுமே என் பர்ஸ்ல தான் இருக்கும். அந்த போட்டோ ஒரே ஒரு காப்பி தான் இருந்துச்சு, அதுவும் என்கிட்ட தான் இருந்துச்சு. யாரோ அந்த போட்டோ எடுத்து நெட்ல போட்டிருக்காங்க. போட்டோ மிஸ் ஆனது உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது?
என்ன நாங்க யோசிக்கிறேன்? என்ன யோசிப்பா? இன்னும் என்னென்ன மாதிரி வேஷம் கட்டுறது, எப்படியெல்லாம் நடிச்சு கவுக்குறதுன்னு யோசிப்பா. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வருதா? கரெக்டா என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. தம்பி, எனக்கு தாகம் தாங்க முடியல. நீங்க பேசிட்டு இருங்க, கொஞ்சம் படபடங்குது. தண்ணி குடிச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. என்னம்மா? உங்களுக்கு யார் மேலயாவது டவுட் வருதா? சொல்லுங்கப்பா. வயசுல பெரியவரு, உங்களுக்கு ஏதாவது தோணலாம். சொல்லுங்க. நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? தெரியலையம்மா. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா இல்ல நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களானே தெரியலையம்மா. தம்பி, உலகம் தெரிஞ்சவங்கிற முறையில சொல்றேன், எதையும் நம்பிடக்கூடாது, எல்லாத்தையும் சந்தேகப்படணும். இப்போதைக்கு இதுதான் என்னால சொல்ல முடியும். என்ன பண்ணலாம்? என்ன கேட்டீங்க? என்ன பண்ணலாம்னு கேட்டேன். இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் தீபக், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். இதோட இந்த விஷயத்தை மறந்துருங்க, நாகா பாத்துப்பா. சரிங்களா? ஓகே. இந்த வீடு தானே? ஆமா, நம்ம வாடகைக்கு வரும்னு சொன்ன உடனே டூலெட் போர்டை எடுத்துட்டார் போல இருக்கு. நல்ல ஓனர். சார், வணக்கம் 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 சார். சார், நாங்க சொன்ன மாதிரியே 2 பேரும் பால் காய்ச்சி சாப்பிட வந்துட்டோம். அட்வான்ஸ் உங்களுக்கு எப்படி வேணும்? செக்கா வேணுமா, கேஷா வேணுமா? எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. சாரி சார், வீட்டை வாடகைக்கு விட்டாச்சு. புதுசா வந்தவங்க நேத்தே அட்வான்ஸ் கொடுத்து பாலையும் காய்ச்சிட்டாங்க சார். என்ன சார் இது? நான் தான் வீட்டையும் கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு கொடுத்து நான் வரேன்னு உங்ககிட்ட சொன்னேனே. வர்றேன்னு வார்த்தையில தானே சொன்னீங்க. ₹1 கூட அட்வான்ஸ் கொடுக்கலையே. நாளைக்கு வந்துடுறோன்னு வாக்கு கொடுத்தோமே. இப்படி வாக்கு கொடுக்கறது பாக்கு கொடுக்கறதெல்லாம் அந்த காலம்மா. இப்ப எல்லாம் அப்பப்ப ஃபைனல் பண்ணணும். சார், எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்க வீடு இருக்கிறத நம்பி எங்க வீட்டை விட்டுட்டு நாங்களும் வந்துட்டோம். வெக்கத்தை விட்டு சொன்னா நாங்க நடுத்தருவுக்கு வந்துட்டோம். அதானே எனக்கு வேணும். அதுதான் எனக்கு வேணும். இவங்க தான் சார் புதுசா குடித்தனம் வந்திருக்காங்க. நான் கேட்டதுக்கு மேல அட்வான்ஸ் வாடகையும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது உதவி வேணும்னா அவங்க கிட்டே கேட்டுக்குங்க. என்ன கங்காதரா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உன்னை நட்டு தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டல. நீ ரொம்ப நல்லவன் கங்காதரா. அதான் எல்லார்கிட்டயும் ஏமாந்து போய் இப்போ கட்டின பொண்டாட்டியோட நட்டு தெருவுல நிக்கிற. நான் உங்ககிட்ட சவால் விட்ட நாள்ல இருந்து உன்னை நிழல் மாதிரி பின்தொடர்ந்துகிட்டே இருக்க. அது உனக்கு தெரியல. நீ இந்த வீட்டை வாடகைக்கு கேட்ட விஷயம் நானும் அண்ணனும் தெரிஞ்சுக்கிட்டோம். உடனே அவசரமா வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். இப்ப இந்த வீடு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. உனக்கு வேணுமா?
ஆமா கங்காதரா, வீடு சும்மா தான் இருக்கு. நீ மட்டும் வேணும்னு ஒரு வார்த்தை கேளு, கொடுத்துடுறோம். கங்காதரா, புது பொண்டாட்டியோட சந்தோஷமா தனி கொடுத்துடும் பண்ணு. இதெல்லாம் சொல்லியா தரணும்? உன் 3 பசங்களுக்கும் ஒரு தம்பியோ தங்கச்சியோ இத பாருங்கண்ண, கங்காதரனுக்கு வர்ற கோபத்தை ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இத பாரு, என் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என் முன்னாடி மண்டி போட்டு கேளு, உனக்கு இந்த வீட்டை விட்டு தர. அதுக்கு நாங்க செத்துருவோம். அப்படி ஒரு வார்த்தையை கேட்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை வந்தால் நாங்க செத்துருவோம். மானம் மரியாதை இல்லாம வாழறதுக்கு நான் ஒண்ணும் முனியல்லடா கங்காதரன். கேடு கிட்ட கேரக்டர்லெஸ் ஆள். ஆனா நான் அப்படி கிடையாது. இப்படித்தான் வாழணும்னு கோடு போட்டு அந்த கோட்டுக்குள்ள கண்ணியமா வாழறவன். ஒரு நாள் நான் உங்ககிட்ட வந்து என் வாழ்க்கையை காப்பாத்துன்னு கை கட்டி நிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. போலதுக்கா கங்காதரா, கூடிய சீக்கிரமே நாம 2 பேரும் சந்திக்க போறோம். ரோட்ல இல்ல, கோர்ட்ல. உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தினதோட நின்னட மாட்டேன், கோர்ட்லயும் கொண்டு வந்து நிறுத்துறேன். கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி தவண முறையில உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்குறேன் பாரு. போட போட பாதுகா. அண்ணா, அவன் நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சிட்டு போறான். சீக்கிரமே அவன் கோர்ட்ல வந்து நிப்பான், நான் நிக்க வைப்பேன். என்ன பயத்தால பகல்லையே கதுகு தாப்பால் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? ஆமா, யாரு வருவா, என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. நாகா கிட்ட பேசிட்டேன், யாரும் தெரியல. கூடி சீக்கிரம் தெரிய வரும். இதுக்கு மேலதான் தெரியணுமா? இத பண்ணது நீங்க தான். நெட்ல வந்த போட்டோ உங்ககிட்ட இருந்த போட்டோ. அதனால நெட்ல நான் தான் போட்டோ போட்டு அசிங்கப்படுத்தன சொல்ல வரியா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? எவனாவது தான் பொண்டாட்டியா இந்த மாதிரி சொசைட்டில சித்தரிப்பானா? சொல்லுடி, எவனாவது தான் பொண்டாட்டிய கால்களா இது மாதிரி நெட்ல போடுவானா? நீங்க போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என் மேல கோபம். அந்த கோபத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு தெரியாம கருவை கலைக்க பார்த்தது உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கு. அதனால நீங்க என்ன பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க. சந்தேகமே இல்ல, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ போய் சொன்னதுக்காக உன்னை நானே கேவலப்படுத்துவேனா? இத நான் பண்ணல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் நம்புறதா இல்ல. வேணும்னு நீங்க என்ன கேவலப்படுத்திருக்கீங்க. அது உங்ககிட்ட இருந்த போட்டோ தான். உங்க உதவி இல்லாம நெட்ல வந்தே இருக்காது. நிறுத்துறீ.